வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்னை பற்றி இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐயா காமராஜர் ஆட்சி எவ்வளோ நேர்மையான ஆட்சின்ட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ பெரிய நல்ல ஆட்சி தந்தார் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ கல்வி, அணைக்கட்டு, நீர்வளம், மின்சாரத்துறை, ரயில் பெட்டி தயாரிப்பு நிலையம், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட நல்லது செஞ்சுருக்காரு 9 ஆண்டு காலத்தில். ஆனால் அந்த 9 ஆண்டு காலமும் மொத்தம் 3 தடவை அமைச்சரவை மாறி இருக்கு. 3 தடவையும் அவர் அமைச்சரில் இருந்தது 8 அமைச்சர். அவரோட சேர்த்து தான் 8 அமைச்சர். அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். அவரோட சேர்த்து 8 அமைச்சர். 8 அமைச்சரை கொண்டு இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு சிந்தனையோடு இந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் மட்டுமே 100% நம்ம எல்லோரையும் இப்போ ஐயா காமராஜர் தான் சொல்லுதோம். அந்த 100% ஐயா காமராஜர் சொல்லதுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த 7 அமைச்சர்கள். அந்த 7 அமைச்சரோட வரலாறை நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன், நீங்களே பாருங்கள். ஏன்னா அவங்க அந்த கூட இருக்க அமைச்சர்கள் கரெக்டாக இருந்ததால தான், எப்படி அமைச்சர், எம்எல்ஏ எல்லாரும் கரெக்டாக இருந்ததால தான் ஐயா காமராஜரை நம்ம இவ்வளோக்குள்ளே போட்டிருந்தோம். ஐயா காமராஜர் மட்டும் நேர்மையாக இருந்தால் நம்ம ஐயா காமராஜர் ஆட்சியே நம்ம குறை சொல்லியிருப்போம். ஆனால் ஐயா காமராஜர் ஆட்சியில் கூட இருந்த அமைச்சர் முதற்கொண்டு நேர்மையாக இருக்கிறதால தான் நம்ம இன்னும் ஐயா காமராஜர் ஆட்சி வேணும்ன்ட்டு பேசியிருக்கோம். ஏன்னா அந்த 8 அமைச்சர்களையும் ஒரு லஞ்சம் வாங்கின கேஸோ, ஒரு கரப்ஷன், எந்த ஒரு கேஸ் இல்லை 8 அமைச்சர் மேலே. அப்படி ஒரு ஆட்சியை இந்த 8 அமைச்சர் மேலே, காமராஜரை சேர்த்து 8 அமைச்சர்கள், அவர் கூட இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் நமக்கு தந்திருக்காங்க. எம்எல்ஏ கரெக்டாக இருக்குன்னா அமைச்சர் கரெக்டாக இருக்கணும், அமைச்சர் கரெக்டாக இருக்குன்னா முதலமைச்சர் கரெக்டாக இருக்கணும். இந்த சங்கிலி தொடர் கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக இருந்து நடத்திருக்காங்க நமக்கு. இது எப்படி தெரியுமா, நம்ம தாத்தை நம்ம சொத்தை பூரா விற்றுட்டு நம்மளை இப்போ துவைக்க விட்டுட்டு நம்ம பாம்போல சொத்து சேர்க்க முடியாமல் இருக்கோம். ஆனால் நம்ம ஆட்சியில் இருக்க நம்ம தாத்தை காமராஜர் எல்லாரும் அவங்க அப்போவுமே சேர்த்து வச்சுட்டு இப்போ உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டுனா, ஆட்சியில் உள்ளவங்களுக்கு இப்போ உள்ளவங்க அதை தின்னு 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 அழிக்கணும். வட்டி மட்டும் 14 கோடி கட்ட வேண்டியிருக்கான். ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. ஐயா காமராஜர் எவ்வளோ கனவு கண்டு 1 ரூபா தூர போடாமல் கவர்மெண்ட்டுக்கு நம் பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வச்சதை 14 கோடி கடன் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை யார்கிட்ட போய் சொல்ல, எங்கே போய் சொல்லன்னு தெரில. இது ஆட்சி நடத்துவர்கள் மேலே பிழையா, இல்லை மக்கள் மேலே பிழையா, எதுவுமே தெரில. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இனி ஐயா காமராஜரோட இருந்த அமைச்சரவையில் இருந்த 7 அமைச்சர்களோட வீடியோவை நம்ம இதில் வரிசையாக பதிவிடுவோம். அவர்களோட நேர்மையை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அனைவரையும் நம்ம பாராட்டணும். இதுதான் நம்ம குறிக்கோள். ஏன்னா நம்ம ஐயா காமராஜருக்கு இவ்வளோ ஒரு பேர் கிடைக்க காரணமாக இருந்தது அவங்க 7 பேர் மட்டும்தான். தேங்க்யூ உறவுகளே.